வணக்கம். மிடில் ஈஸ்ட்லேருந்து வர நியூஸ் எல்லாம் பார்த்தா தலையே சுத்துது இல்லையா? யார் யார் அடிக்கிறாங்க, எதுக்கு இந்த சண்டைனே புரியல. ஆனா கவலைப்படாதீங்க, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த தகவல்களை வச்சு இந்த முழு பிரச்சனையும் ஒன்னா ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். சரி, வாங்க இதை ஆழமா பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு பாருங்க. இந்த தகவல்களோட முதல் வரியே என்ன தெரியுமா? குவைத் பற்றி எரிகிறது. அவ்வளவுதான். இதுவே போதும் நிலைமை எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு புரிஞ்சுக்க. வேற எந்த இன்ட்ரோவும் தேவையில்ல, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, இந்த குழப்பத்தை எல்லாம் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க நாம இத ஒரு 5 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட ரோட் மேப். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சண்டை ஒரே ஒரு இடத்துல மட்டும் நடக்கல. இது மிடில் ஈஸ்ட் முழுசும் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இந்த சண்டை எந்த அளவுக்கு பரவலா இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒரே டைம்ல குவைத்ல அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட் சுட்டு வீழ்த்தப்படுது, சவுதியில ஒரு முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்படுது, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் லெபனான் பார்டர்ல ஹிஸ்புல்லாவோட ஒரு முக்கியமான கமாண்டரை இஸ்ரேல் டார்கெட் பண்ணுது. அதே சமயம் ஈரான்ல ஏவுகணை தாக்குதல்கள்ல ஏகப்பட்ட பேர் இறந்து போறாங்க. இது எல்லாமே தனித்தனி சம்பவம் மாதிரி தெரியல, ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆன மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷன் இது. இங்க வெறும் ஆயுதங்களால மட்டும் சண்டை நடக்கல, அதுக்கு இணையா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வார், அதாவது ஒரு வார்த்தை போரும் நடந்துட்டு இருக்கு. உண்மையை விட பொய் தான் இங்க வேகமா பரவுது. வாங்க அடுத்து அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஈரான் சொன்ன ஒரு ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சியோனிச ஆட்சியின் குற்றவாளியின் வீட்டை நாங்க தாக்கினோம் அப்படின்னு. அதாவது இஸ்ரேல் தலைவரோட வீட்டையே தாக்கிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு பக்கம் ஈரான் நாங்க ஒரு பெரிய வெற்றியை சாதிச்சிட்டோம்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அதை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே அப்படி ஒரு தாக்குதல் நடந்திருந்தா அது உலகத்துல எல்லா நியூஸ்லயும் பிரேக்கிங் நியூஸா வந்திருக்கும்ல. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. இதுல இருந்தே தெரியுது இந்த சண்டேல எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. நெத்தனியாகுவோட வீடு மேட்டர் மட்டும் இல்ல, அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியரே நாங்க தாக்கிட்டோம்னு ஈரான் சொல்லுச்சு. ஆனா நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த மாதிரி அவங்க சொல்ற பல விஷயங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல. அதனால நம்ம கேட்கிற ஒவ்வொரு நியூஸையும் அப்படியே நம்பாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த சண்டையோட பாதிப்பு வெறும் போர்க்களத்தோட முடியறதில்ல, இது நம்ம எல்லாரோட அன்றாட வாழ்க்கையையும் பாதிக்க போகுது. எப்படி? முக்கியமா பொருளாதார மூலமா. ஒரே ஒரு நம்பர் தான், 7%. சண்டை ஆரம்பிச்சதுன்னு நியூஸ் வந்த உடனே உலகத்துல கச்சா எண்ணெய் விலை 7% ஏறிடுச்சு. இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் இல்ல, இது நம்ம பெட்ரோல் டீசல் விலையில ஆரம்பிச்சு நம்ம வாங்குற எல்லா பொருட்களோட விலையும் ஏத்த போற ஒரு வார்னிங் பெல். இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கடல் வழி ஹார்முஸ் ஜலசந்தி. அங்க கப்பல்கள் எல்லாம் போக முடியாம ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்ட மாதிரி வரிசையா நிக்குது. இதனால குளோபல் ட்ரேடு, சப்ளை செயின் எல்லாமே எந்த அளவுக்கு ஸ்தம்பிச்சு போகும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, அடுத்து இந்த சண்டேல மத்த உலக நாடுகள் எல்லாம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கேதான் நிறைய முரண்பாடுகள், இன்ட்ரெஸ்டிங்கான பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த டேபிள பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்த பாகிஸ்தானும் சீனாவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையை தீர்க்க ஈரான் முன் வருதான். இப்போ ஈரான் அமெரிக்கா சண்டையில சமாதானம் பேசி வைக்க ரஷ்யா ரெடியா இருக்கான். அவங்க பிரச்சனையிலேயே சிக்கி தவிக்கிற நாடுகள் எல்லாம் அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்க வர்றதுதான் இன்னைக்கு உலக அரசியலோட ஒரு பெரிய முரண். சரி, இந்த உலகமே இப்படி குழப்பத்துல இருக்கும்போது இந்தியா என்ன பண்ணுது? அவங்களோட நிலைப்பாடு என்ன? வாங்க இந்த கடைசி பகுதியில இந்தியாவோட யுனிக்கான பாலிசிய பத்தியும் அவங்க பொசிஷனை பத்தியும் பார்க்கலாம். இது சோஷியல் மீடியால ரொம்பவே பிரபலமான ஒரு மீம். அதாவது, உலகம் ஒரு ராயல் ரம்பிள்ல இருக்கு, ஆனா இந்தியா பலம் பிச்காரி விளையாடுது. ராயல் ரம்பிள்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரையும் போட்டடிக்கிற ஒரு மல்யுத்த போட்டி. உலகம் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்தியா மட்டும் ஜாலியா ஹோலி கொண்டாடுற மாதிரி பலம் பிச்காரி பாட்டு பாடிட்டு இருக்குன்னு இந்த மீம் சொல்லுது. சிம்பிளா சொன்னா, இந்த நேரடி சண்டையில இருந்து இந்தியா தள்ளி இருக்கு. இந்த மாதிரி தள்ளி நிக்கிறதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு. அதுதான் இந்தியாவோட அணிசேரா கொள்கை, அதாவது நான் அலைன்மெண்ட் பாலிசி. சிம்பிளா சொன்னா, எந்த ஒரு பெரிய மிலிட்டரி குரூப்லயும் சேராம அதே சமயம் எல்லார்கிட்டயும் நட்பா இருக்கிறது. அந்த பழைய பாலிசி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்தியாவுக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம்.
நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்தியா இப்போதைக்கு ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கு. அதுக்கு காரணம் இந்தியா எல்லா தரப்புக்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்துது. அதுவிட முக்கியம், இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட். அதனால யாருமே இந்தியாவை பகைச்சிக்க விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட புவியியல் அமைப்பும் அதுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதனால இந்த சண்டையால இந்தியாவுக்கு நேரடி பாதிப்புகள் எதுவும் இருக்காதுன்னு சொல்லப்படுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வு முடிக்கலாம். உலகமே தீப்பிடிச்சு எரியும்போது எந்த பக்கமும் சேராம ஸ்டான்கா ஒதுங்கி நிக்கிறதுதான் ஒரு நாட்டுக்கு புத்திசாலித்தனமான முடிவா, இல்ல இது வெறும் தற்காலிகமான ஒரு பாதுகாப்பு தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.